களக்காட்டில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்ட் நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்காட்சி வந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பொருட்காட்சி. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் இல்லை, நான் என் கசின் கூட வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளிப் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே சில டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் ப்ரைஸ் எதுவுமே போடலை. இது வந்து எல்லாம் செப்பரேட்டாக தனித்தனி ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாமே ஷாப்பிங் தான். டாய்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸ் கட்ரு இது ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து போட்டிருக்கு. இது வந்து 50 ருபீஸ், இதுவும் 50, இது 40, இது 20. அவங்களே போட்டாங்க 5 முதல் 500 வரை. 5 ரூபாய்க்கு கீச்செயின் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லேசர்லாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி சின்ன வயசில் வாங்கி விளையாடுவேன். 80 ருபீஸ். வேறு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அவ்வளோதான், இந்த ஷாப் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஷாப்பு அக்கு பஞ்சர் ஐட்டம்லாம் இருக்குது. இது எல்லாமே அக்கு பஞ்சர் கொடுது. டாய்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மணி பேங்க் நான் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். இதை நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு டிக் அடிச்சிட்டோன்னா கடைசி நம்மளுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா கோபிலாம் வந்து இருக்குது. 90s கிட்ஸ் முட்டாயெலாம் வந்து வச்சுருக்குறாங்க. 20 ருபீஸ்னு போட்டிருக்காங்க எல்லா பேக்கெட்டுமே. நிறைய முட்டையாக இருக்குங்க. சிகரெட் முட்டையெல்லாம் இருக்குது பாருங்க. கண்ணு முட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இதில் வந்து நம்ம அந்த பால் வந்து உருட்டி போடணும். அந்த கேமு நம்ம ஏற்கனவே விளையாண்டுருக்கோம். அந்த கேமு பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கப்பு கேமு. இதுவும் நம்ம முன்னாடி விளையாண்டுருக்கிறோம் திருநெல்வேலியில் ஒரு பொருட்காட்சியில். எல்லாமே கப்பாக இருக்கும். கப்பு போட்டு அடிக்கணும். 3 பால் சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு சுடுற பலூன் கேமு. இன்னொன்று அம்பு கேமு. இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே 50 ரூபா தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ளது வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த பால், பிளாஸ்டிக் பால். இந்த கேம் போகணுன்னு ஆசைங்க எல்லா பொருட்காட்சியிலையுமே. ஆனால் போக முடியாது, எல்லாம் கிட்ஸ் மட்டும் தான் அலோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3D ஷோ, பேய் வீடு, இது ரெண்டும் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. பெரிய ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரைடெலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே இன்னொரு கேம் இருக்குது. இது அந்த ரிங்கு தூக்கி போடுறது. உள்ள சோப்பு பிஸ்கட் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. டிராகன் கேம்லாம் இருக்குது. பரமா எனக்கு மரண பயத்தை காட்டுறாங்க. பரமா ரொம்ப அந்தரத்தில் இருக்கிறேன்னா இப்போ தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ரைடு. நானும் காந்துருக்குறோம். சம பயமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இருக்கா சேஃப்டி கேட்டு? இந்த இடத்துல இல்லை. பயமாக இருக்குது. சீட்டு வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பெரிய மனுஷன் வேண்டாம்னு சொல்கிறேன், கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னு தெரியாமல் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மரண பயம், எனக்கு சரியான மரண பயம். ரைடு வந்து பயம் காட்டுறதோட இது பாருங்கள், இத்து போனது ரொம்ப இத்து போய் கிடக்குது. ஸ்டீல் இல்லை, அங்கே கேபிள் டைலாம் போட்டு வச்சுருக்கிறான் கம்பியில். இங்கே பேர் கேபிள் டைலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உயிர் பயம். இது எப்படின்னா இது வந்து அப்படியே ஆடுது. இது ஆடி இப்படி போகும்போது அப்படியே கலந்து கீழே விழுந்துருமோன்னு எனக்கு பயம். அள்ளு விட்டுருச்சு. நான் ஸ்டார்டிங் போகும்போதே பார்த்தேன், என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு நினச்சேன். பார்த்தா 5 நிமிஷத்துக்கு மேலே கைஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தரத்தில் விட்டுட்டான். ஒவ்வொன்றா இறக்கிட்டு வரான். நான் நினச்சேன் எப்படியே என்னை வந்து அந்தரத்தில் நிற்க வச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். சொன்ன மாதிரியே நிற்க வச்சிட்டான். சரியான பயம். ஒரு வழியாக ரைடு முடிய போகுது. ரொம்ப நன்றி என்னை வச்சு செஞ்சதுக்கு. கைஸ், இந்த ரைடு தான் மரண பயம். சத்தியமாக மரண பயம் எனக்குலாம். சரியான பயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் வந்து இருக்குது பின்னாடி. தலை வேற கிருகிருன்னு இருக்குங்க அந்த ரைடு போயிட்டு வந்துட்டு. இதை வேற பார்த்து எனக்கு இன்னும் தலை சுற்று. வீட்டில் போய் படுக்க தான் போகிறேன். பேட்ரி காரு, இந்த மாலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காரு, ரிமோட் கண்ட்ரோல் கார். பாப்கார்னு, ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுருக்குறாங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத்து, லெமன் சோடா. இங்கே சின்ன ஒரு இது இருக்குது, ரைடு, ட்ரெயின் ரைடு வந்துருக்கு. இன்னொரு பலூன் கேமும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. அப்புறம் மோட்லு பொட்லு அதோட ரைடு. இங்கே அந்த கப்பன் சாசரே சிறுசாக ஒன்று இருக்குது. ரைடு நிறைய இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க, அது போட்டிங்கு, சின்ன குழந்தைகளுக்கான போட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கேமு. இது வந்து இந்த செல்ஃபி, இது ரொட்டேட் பண்ணி செல்ஃபியில் அப்படியே வீடியோ எடுக்கிற மாதிரி. இங்கே சின்ன சின்ன ராட் இருக்குது, அந்த ஜம்ப் பண்ணுறது இருக்குது. அதோட முடிஞ்சதுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு தலை வேறு சுற்றுது அந்த ரைடு போயிட்டு. அவ்வளோதான், நான் கிளம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். மறக்காம நம்ம ஆகாஷ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.